சில பேர் பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் ஆனால் தூக்கமே வரலன்னு சொல்கிறாங்க. சில பேர் ஸ்ட்ரெஸ் ஆனால் உடனே தூங்கிடுறாங்க. இது எதனால மேம்? ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ட்ரிகருக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க அண்ட் இன்னும் சில பேரோட ரெஸ்பான்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்பொழுது நம்மளோட ஹைப்போதலாமஸ் ட்ரிகர் ஆகும். இதுலேருந்து நம்மளோட பிட்யூட்ரி கிளாண்ட் அஃபெக்ட் ஆகும். அங்கேருந்து நம்மளோட அட்ரினல் கிளாண்டுக்கு சிக்னல் போகி உங்களுக்கு கார்டிசால் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். ஸோ கார்டிசால் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஸோ இந்த ஹார்மோன் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு ஸ்லீப். உங்களுக்கு தூக்கம் வராது. ஹைப்பர் அலர்ட்டாக இருப்பீங்க. ஏதாவது ஒரு டேஞ்சர் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் மைண்டு இருக்குமே தவிர உங்களால் தூங்க முடியாது. இது வந்து ரொம்ப காமனான ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது தூக்கம் வராது, தூங்க முடியாது. ஸோ இதுதான் ரொம்ப காமனான ஒரு ரெஸ்பான்ஸ். ஆனால் இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சுன்னா நான் போய் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்னொரு டைப் ஆஃப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரொலாங்டாக அந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ ப்ரொலாங்டு ஸ்ட்ரெஸ்ஸில் என்ன ஆகும்னா பாடி வந்து ஒரு ஷட் டவுன், ஒரு கிராஷ் மாதிரி ஆகும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸில் யூ கோ இன் டு ஸ்லீப் மோட். ஸோ இவங்களோட பிரெயின் எப்படி வயர் ஆகிருக்கும்னா தூங்கினா அந்த தூக்கத்து மூலிமா நம்மளோட எனர்ஜி ரெப்ளனிஷ் ஆகும் அண்ட் எனர்ஜி லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு பெட்டர் ஆகும் அண்ட் அந்த எமோஷன்ஸ் இது எல்லாமே வந்து தூங்கும்போது ப்ராசஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்பொழுது தூங்கிடுறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு வேறு விதமாக அந்த ஸ்ட்ரெஸ் வந்து வெளியில் காமிக்கும். லைக் அவங்களுக்கு ஹெட்ஏக்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு வந்து ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் இருக்கலாம், பாடி பெயின் இருக்கலாம், எனர்ஜி லெவல்ஸ் ட்ராப் ஆகலாம். இந்த மாதிரி மல்டிபிள் சிம்டம்ஸ் மூலிமா ஸ்ட்ரெஸ் வந்து வெளிப்படும். திஸ் இஸ் வை சில பேர்னால ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது தூங்க முடியாது அண்ட் சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் தூங்குவாங்க. கம்பேர் டு டே நைட் டைமில் ஏன் நம்ம தாட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது? இது நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம். எனக்கு பகல்லாம் ஒன்றுமே தெரியல, ஆனால் வந்து தூங்க போனால் தான் இல்லாத யோசனையெல்லாம் வருது. எனக்கு இன்னும் சில பேர் சொல்கிறது என்னென்னா பால்பிட்டேஷன் ஜாஸ்தி ஆகுது, பேனிக் அட்டாக்ஸ் வருது அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. இதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிள். டே டைமில் நம்ம நிறைய சென்சரி ப்ராசஸிங் பண்ணிகிட்ருக்கோம், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், நம்ம நிறைய விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். பட் நைட் நம்ம படுக்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்டே ரொம்ப குவைட் ஆகிடும். ஸோ இன்டர்னல் ப்ராசஸிங் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்கும். அப்போது நம்ம மைண்ட்குள்ளே இருக்கிற தாட்ஸு, நம்ம என்ன யோசிக்கணும்னு யோசித்து வச்சுருந்தோமோ அதெல்லாம் வந்து இட் கம்ஸ் டு த சர்ஃபேஸ். இன்னும் ஆங்ஸைட்டினால சஃபர் ஆகிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு இது இன்னுமே வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. நைட் டைமில் இந்த தாட் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. அதை நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும்.